அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் பாலிட்டியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலெக்ஷன் கமிஷனை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எலெக்ஷன் கமிஷன்னா என்ன? தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு பர்மனன்ட் அமைப்பு அண்டு இண்டிபெண்ட் அமைப்பு. ஹேடாக் கமிட்டின்னா பார்த்துருப்போம். நம்ம பார்லிமெண்ட்டோட அந்த பவர்ஸ்லாம் பார்க்கும்போது அதில் இருக்கிற அந்த மினிஸ்டர்ஸை பற்றி பார்க்கும்போது ஹேடாக் கமிட்டிலாம் ஒரு கமிட்டி உருவாக்கியிருப்பாங்க. ஹேடாக்னா என்ன? தற்காலிகமாக. அது மாதிரி அமைப்புலாம் கிடையாது. இது வந்து ஒரு பர்மனண்ட் அமைப்பு. இது வந்து பர்மனண்ட் அமைப்பு. நம்ம நாடு அப்படிங்கிறது வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரினா என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க தான் ஆட்சியில் இருக்க முடியும். ஸோ அந்த டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து பர்மனண்ட் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இண்டிபெண்ட் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சுதந்திரமான அமைப்பு. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஒரு கட்சி வந்து ஆட்சியில் இருக்குது அப்படின்னா அந்த ஆட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறதா வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு இண்டிபெண்ட் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பர்மனண்ட் அமைப்பு அண்ட் இண்டிபெண்ட் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எலெக்ஷன் கமிஷனை பற்றி ஆர்டிகல் 324 வந்து சொல்லுது. எலெக்ஷன் கமிஷனை பற்றி ஆர்டிகல் 324 வந்து சொல்லுது. இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜ் அண்டு முனிசிபாலிட்டிஸ் நடக்கும் இல்லைங்களா, இந்த லோக்கல் கவர்மெண்ட், இந்த எலெக்ஷன்ஸை வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணாது, கண்டக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது வந்து எந்த எலெக்ஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணோம்? யூனியன் கவர்மெண்ட், பார்லிமெண்ட்டுக்கு நம்ம எம்பி எலெக்ஷனுக்கு இல்லையா அது, அண்ட் ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய எம்எல்ஏ எலெக்ஷன், இந்த 2 எலெக்ஷனில் தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது வந்து கட்டுப்பாட்டில் கன்சர்ன் நடத்தும், கண்டக்ட் பண்ணோம். ஆனால் லோக்கல் நடக்கக்கூடிய பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன் ஆகட்டும், லோக்கல் தலைவர்கள்லாம் நிற்பாங்க இல்லையா, நம்ம ஊரில் வார்டு கவுன்சிலர்லாம் நிற்பாங்க. ஸோ இவங்களுடைய எலெக்ஷன்ஸ்லாம் வந்து இவங்க வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. நாட் கன்சர்ன் வித் பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டிஸ் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய ஹெட் யார் அப்படின்னு பார்க்கும்போது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். பஞ்சாயத்து இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய ஹெட் யார்? சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை வந்து பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாராம். யார்? பிரசிடென்ட் தான் வந்து இவர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த எலெக்ஷன் கமிஷனில் 1950 வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அப்போ இருந்து 1989 அக்டோபர் 15 வரைக்கும் இந்த எலெக்ஷன் கமிஷனில் ஒரே ஒரு ஆள் தான் இருப்பார். அவர் ஹெட்டாக யார் இருப்பாங்க? ஒரே ஒரு ஆள் தான். யார்? அவர் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். எப்போ? 1989 அக்டோபர் 15 வரைக்கும் சிங்கிள் பாடியாக தான் இருந்தது. அக்டோபர் 16 என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2 பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணாங்க. இவருக்கு கீழே சீஃப் எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே அவருக்கு அசிஸ்டண்ட்டுக்காக ஒரு 2 பேர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது வாக்களிக்கக்கூடிய வயதை 21லேருந்து 18 வந்து குறைச்சாங்க. எப்போ? 1989. அது வரைக்கும் வந்து 21 வயசு ஆனால் தான் ஓட் பண்ண முடியும் அப்படின்றது மாதிரி இருந்தது. ஆனால் அதை 21 வயசுலேருந்து 18 வயசாக வந்து குறைக்கும்பொழுது நிறைய ஒர்க்கு வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அது ஒரே ஆளால் பார்க்க முடியாது. அவருக்கு அசிஸ்டன்ட் பண்ணுறதுக்காக ஒரு 2 பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. 2 more appointed. இந்த 21 வயசுலேருந்து 18 வயசுன்றத எப்போ கொண்டு வந்தாங்க? 61வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக கொண்டு வந்தாங்க. 1988 வந்து அந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அது 1989 வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதன் பிறகு 1990 ஜனவரி மாதம் வந்து அந்த 2 பேர் மொத்தம் வந்து 3 பேராக இருந்தாங்க இல்லையா, அது திரும்ப அபாலிஷ் பண்ணி சிங்கிளாக வந்து மாற்றினாங்க. அதன் பிறகு 1993 அக்டோபர் மாதம் அதை திரும்ப வந்து 3 பாடி கொண்ட ஒரு அமைப்பாக வந்து மாற்றினாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு அது உருவாக்கும் போது ஒரே ஒரு ஆளாக தான் இருந்தாங்க. அது 1989 3 பேர் கொண்ட குழுவாக மாற்றுறாங்க. அதை திரும்ப வந்து 1990 திரும்ப சிங்கிள் பாடியாக மாற்றுறாங்க. அதை வந்து 1993 திரும்ப வந்து 3 பாடி கொண்ட ஒரு அமைப்பாக வந்து மாற்றுறாங்க அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக எலெக்ஷன் கமிஷன் ஆக்ட் 1991 1991 ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆக்ட் வந்து கொண்டு வராங்க, ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க, ஒரு புது சட்டம். இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவல் பவர்ஸ் டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். இந்த எலெக்ஷன் கமிஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய பவர் அப்படிங்கிறது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன பவர் இருக்குமோ, அவருக்கு என்ன சம்பளம் இருக்குமோ, அவருக்கு என்ன பவர் இருக்குமோ, இது எல்லாமே எலெக்ஷன் கமிஷனுக்கும் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் 3 பேர் இருக்காங்க, ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. எலெக்ஷனில் வந்து ஒரு இந்த திட்டத்தை வந்து நம்ம இதில் அமுல்படுத்துவோம் அப்படின்னா 3 பேர் இருக்காங்க அப்படின்னா இதில் யார் சொல்கிறது வந்து கேட்கணும். இப்போ 3 பேர் இருக்காங்க, ஆளுக்கு ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கீழே 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே ஈக்குவல் பவர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த 3 பேர் எல்லாருக்குமே ஈக்குவல் பவர் இருக்கும். இவர் கீழே தான் வந்து 2 பேர் இருந்தாலும் 3 பேருக்குமே ஈக்குவலான பவர் இருக்கும். அப்போ முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா, டெசிஷன் மேட் பை மெஜாரிட்டி மூலியமா தான் அந்த டிசிஷனை பண்ண முடியும். 3 பேர் இருக்காங்க இல்லையா, 2 பேர் ஒரு விஷயத்தை ஆதரிச்சா அது செல்லுபடி ஆகும். 3 பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரே வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஆனால் கீழே இருக்கிற 2 பேர் வந்து அதுக்கு வந்து ஒத்து வரல அப்படின்னாலும் அவங்க 2 பேர் ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க இல்லையா, ஸோ மெஜாரிட்டி அங்கே தானே இருக்குது. ஸோ இவங்க 2 பேர் எடுக்கிற முடிவு தான் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய டென்யூர் பதவிக்காலம் எவ்வளோன்னு பார்க்கும்பொழுது 6 வருஷம். யாருடைய பதவிக்காலம்? சீஃப் எலெக்ஷன் கமிஷனருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 6 வருஷம். அதன் பிறகு 65 வயசு வரைக்கும் அவர் பதவியில் இருக்கலாம். 65 வயசு வரைக்கும் இருக்கலாம். இவருக்கு 65 வயசு முடியும் பொழுது இவர் இப்போ வந்து ஜாயின் பண்ணுறாரு. இப்போ வந்து இவர் 63 வயசில் வந்து ஜாயின் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். இவருக்கு 65 வயசு ஆகிடுது. ஆனால் ஒரு 6 வருஷம் தான் இருக்காரு. 6 வருஷம் இருக்கணும், ஆனால் ஒரு 2 வருஷம் தானே இருக்காரு. அப்படின்னாலும் அவருக்கு 65 வயசு ஆகிடுச்சுனாலே அவர் வந்து ரிட்டையர் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இவரை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, பிரைம் மினிஸ்டர், அப்போசிஷன் லீடர் அண்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை வந்து அப்பாயிண்ட் பண்ணும்போது யாரை வந்து தேர்ந்தெடுக்கலாம், இந்த பதவிக்கு யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னா, அது ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டியில் யார் இருப்பாங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் இருப்பார், ஆப்போசிஷன் லீடர் இருப்பார், அதன் பிறகு சீஃப் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ் இருப்பார், சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார். இவங்க 3 பேர் கொண்ட ஒரு குழு தான் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனை உருவாக்குறாங்க, அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதன் காரணமாக? இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பு. ஸோ அதன் காரணமாக தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடியது. ஸோ ஒரு எலெக்ஷன் வந்து சரியாக நடக்கணும் அப்படின்னா ஆட்சி இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அவரு அந்த கமிட்டியில் இருக்கணும். ஸோ எதிர்கட்சி தலைவரும் இருக்கணும். இப்போ ரீசெண்டாக வந்து எலெக்ஷன் முடியும் பொழுது அது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 10 வருஷமாக வந்து ஆப்போசிஷன் லீடரே வந்து இல்லை. ஸோ அதன் காரணமாக வந்து எலெக்ஷன் வந்து ஒழுங்காக நடைபெறலை. அவங்க விருப்பப்பட்ட மாதிரி வந்து எலெக்ஷன் கமிஷனர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க, நிறைய முறைகேடு நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸோ இந்த ரீசன் தான். இப்போ ஆப்போசிஷன் லீடர் வந்து இல்லைன்னும் போது இவங்களே தன்னிச்சையாக வந்து முடிவெடுக்க முடியும். இப்போ ஒரு ஆப்போசிஷன் லீடர் இருக்கும்பொழுது அவரு வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுறது, இவர் வேணாம், இவர் வந்து உங்களுக்கு சாதகமாக வந்து முடிவெடுப்பார், 2 பேருக்கும் பொதுவான ஒரு ஆளை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தட் வந்து கொண்டு இருக்காங்க பாருங்கள். யாருங்க? ஒரு எலெக்ஷன் கமிஷனர். ஒரு தேர்தல் வந்து நேர்மையாக நடக்கணும், நடுநிலையோடு நடக்கணும் அப்படின்னா அது ஹெட்டு வந்து நடுநிலையாக இருக்கிற ஒரு ஆளாக வைக்கணும் இல்லையா, நேர்மையாக இருக்கிற ஒரு ஆளாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு 2 கட்சி, 2 பேரும் அரசாங்கத்தில் முக்கியமான ஆள் யார்? ஆப்போசிஷன் லீடர் அண்டு பிஎம். இவங்க 2 பேருமே அதில் இருக்கணும் இல்லையா. ஸோ அதான் ஒன்று சொல்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர், ஆப்போசிஷன் லீடர் அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இவங்க 3 பேருமே அதில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோ ஸ்ட்ரென்த் அண்டு குவாலிஃபிகேஷன் ஸ்பெசிஃபைடு இன் கான்ஸ்டியூஷன். இந்த அமைப்பில் எலெக்ஷன் கமிஷனில் இத்தனை பேர் தான் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணலையா. அதே போல் அவங்களுக்கு இன்னும் தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம், கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம 3 பேர் கொண்ட ஒரு குழுவாக தான் வச்சுருக்கோம். அதுதான் மென்ஷன் பண்ணலையே, நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு 3 பேர் கொண்ட குழுவாக தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு பார்க்குறோம். இவனுடைய பவர், எலெக்ஷன் கமிஷனுடைய பவர்ஸ் என்ன, அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டேட் அண்ட் ஷெட்யூல் ஃபார் எலெக்ஷன்ஸ், தேர்தல் நடக்கக்கூடிய அந்த தேதிகளையும் அதே போல் அந்த தேர்தல் அட்டவணை, இந்த வருஷத்தில் இந்த எலெக்ஷன்லாம் நடக்கணும் அப்படிங்கிற அந்த அட்டவணையை ஷெட்யூலையும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே போல் ரெக்கக்னேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் அண்டு சிம்பிள் அலாட், ஒரு கட்சியை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது, அங்கீகாரம் பண்ணுறது, அதுவும் வந்து இதோடைய வேலை தான். அதே போல் இந்த கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்கக்கூடிய வேலையை வந்து இதுதான் பண்ணுது. டு அட்வைஸ் பிரசிடென்ட் டிஸ்குவாலிஃபை ஆஃப் எம்பி, ஒருவேளை ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏவோ தவறான முறையில் அந்த எலெக்ஷனில் வந்து பாஸ் ஆகியிருந்தார், எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சிருந்தார், அவர் இப்போ எம்பியாக இருக்கார் அப்படின்னா அவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கான அதிகாரம் அந்த அட்வைஸை வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்வைஸ் கொடுக்குமா பிரசிடென்ட்டுக்கு, இவர் வந்து தவறான முறையில் எம்எல்ஏவாக இருக்கார், எம்பியாக இருக்கார், அவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்குமா இந்த எலெக்ஷன் கமிஷன். அதே போல் கிராண்ட் நேஷ்னல் அண்டு ஸ்டேட் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டி ஸ்டேட்டஸ், ஒரு தேசிய கட்சியா இல்லை மாநில கட்சியா அப்படிங்கிற அந்த அங்கீகாரத்தையும் இதுதான் வந்து கொடுக்குமா. நாம் அதன் பிறகு வந்து எலெக்ஷனை பற்றி இன்னொரு தடவை அடுத்த சாப்டரில் படிப்போம், அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்குது. அந்த சாப்டரில் இந்த பொலிட்டிக்ஸ் பற்றி இன்னும் நிறைய டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ நம்ம ஸ்டேட் பார்ட்டினா என்ன, நேஷனல் பார்ட்டினா என்னங்கிறத அங்கே விரிவாக பார்ப்போம். இங்கே ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுங்க, ஒரு கட்சி அது தேசிய கட்சியா இல்லை மாநில கட்சியா அப்படிங்கிறத
இதுதான் வந்து டிசைட் பண்ணும். சில க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க, இதெல்லாம் வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணிச்சுன்னு அப்படின்னா அது நேஷனல் பார்ட்டி அண்ட் ஸ்டேட் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் சொல்கிறாங்க. அதன் பிறகு ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போது சீஃப் எலெக்ஷன் கமிஷன் இருக்காருன்னு வச்சுங்களேன். இவர் வந்து நாடு முழுக்க இவரால் தனியாக வந்து பண்ண முடியுமா? என்னதான் வந்து 3 பேர் இருந்தாலும் நாடு முழுக்க ஒரு எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ண முடியுமா? எல்லா இடத்துக்கும் அவரால் அவரோட ப்ரெசன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதுக்காக அவர் கீழே வேலை செய்கிறதுக்காக சில அதிகாரிகள் வந்து நியமிக்கிறாரு. அது யாருன்னு பார்க்கலாம். ஸ்டேட் லெவலில் ஒரு எலெக்ஷன் நடக்குது, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா சீஃப் எலெக்டோரல் ஆஃபீஸர். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கிறவர் இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய அந்த எலெக்ஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறவர். சீஃப் எலெக்டோரல் ஆஃபீஸர் அப்படிங்கிறவர் ஸ்டேட் லெவலில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறவர். இவர் வந்து எலெக்ஷன் கமிஷனர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். எலெக்ஷன் கமிஷனர் ஸ்டேட் லெவலில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சீஃப் எலெக்டோரல் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். அதன் பிறகு டிஸ்ட்ரிக்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ் யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர். அவர் தான் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ இது யாராக இருப்பாங்க பெரும்பாலும் அப்படின்னா கலெக்டராக தான் இருப்பார். கலெக்டர் தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருப்பார். எப்போ எலெக்ஷன் சமயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. கலெக்டர் வந்து 2 பேர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அவர் கீழே 2 பேர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். யார் அப்படின்னா ஒரு கான்ஸ்டியூன்சி ஒரு தொகுதி, ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குது இல்லையா, அந்த சட்டமன்ற தொகுதியை அந்த எலெக்ஷன்ஸை நிர்வகிக்கிறதுக்காக ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே போல் போலிங் பூத், ஓட்டு போடக்கூடிய ஓட்டுச்சாவடி இருக்கு இல்லையா, வாக்குச்சாவடி, அந்த வாக்குச்சாவடியில் அதை பராமரிக்கிறதுக்காக ப்ரிசைடிங் ஆஃபீஸரையும் அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பாருங்கள், இந்தியா நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸை சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து நிர்வாகம் செய்வார், கண்டக்ட் பண்ணுவார். அதன் பிறகு வந்து சீஃப் எலெக்ட்ரல் ஆஃபீஸர் வந்து ஸ்டேட் லெவலில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இவங்கள சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அதன் பிறகு டிஸ்ட்ரிக்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மாவட்ட அளவிலான எலெக்ஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார்? டிஸ்ட்ரிக்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர். இவர் வந்து கலெக்டராக தான் இருப்பார். கலெக்டர் வந்து 2 பேர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அண்ட் ப்ரெசைடிங் ஆஃபீஸர். ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படிங்கிறவர் ஒரு கான்ஸ்டியூன்சியில் இருக்கக்கூடிய அந்த போலிங்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். அதன் பிறகு ப்ரெசைடிங் ஆஃபீஸர் அப்படிங்கிறவர் போலிங் பூத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. இந்த கிளாஸ் இல்லாமல் கான்ஸ்டியூஷனல் பாடியான எலெக்ஷன் கமிஷன்ஸை பற்றி நாம் இங்கே பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.